First classification. The first classification of tokens is identifiers. What is an identifier? It is nothing but a name provided to a variable, function, class, module or object. Identifiers என்ன நம்ம C++ல படிச்சிருக்கோம். It is just a name. It is just a name. A அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் நாம் கொடுக்கலாம். எதுக்காக ஒரு வேரியபிள் நேம் கொடுக்க போகிறோன்னா we are going to submit a value. அப்போ வேல்யூ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி we need a name to store a value. அப்போ what is the name here? A name is nothing but an identifier. It is used to identify a variable, not only the variable, a name which is used to identify a function. For example, ஏக்கு பக்கத்தில் ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னா it is a function. இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன? A. What is the name of the function? A is the name of the function. Because ஏங்கிற வேரியபிளுக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குது? ப்ராக்கெட் இருக்குது. இதே மாதிரி என்ன சொல்லலாம்? Class A. Class A. So many classes are there. But இந்த கிளாஸ்க்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A. அப்போ இதை என்னன்னு சொல்லலாம்? இந்த ஏங்கிறது ஆப்ஜெக்ட்னு சொல்லலாமா? And then module. What is meant by module? Function இருக்குது அப்படின்னா அதில் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா? இதை தனியாக நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா then the function is called a module. அப்போ first of all, what is an identifier? It is just a name. The name will be given to a variable, a function, a class, a module or to an object. இது எல்லாத்துக்குமே நாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற நேமை தான் என்ன நம்ம சொல்கிறோம்? We call it as identifiers. So first of all, what is an identifier? It is just a name. ஏ தான் கொடுக்கணுமா? இல்லை. We move on to that. எப்படியெல்லாம் ஒரு ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கணும். What are all the rules for identifiers? There are some rules to determine the name, to specify the name. ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க. There are some restrictions. That is called as rules for identifiers. What are all the rules for identifiers? First one, an identifier must start with an alphabet, which means capital A to Z or small letter A to Z, or the identifier must start with underscore. ஒன்று ABCD அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைன்னா கேபிட்டல் லெட்டர் ABCD அப்படின்னு ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் A இப்படி ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேவா? நீங்கள் படிச்சிருப்பீங்க C++ல என்ன படிச்சிங்களோ the same rules are followed here also. வேரியபிள் நேம் வந்து ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகணும். the following variable name may contain letters or நம்பர்ஸ்னு படிச்சிருக்கோம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் நாட் அலவுட் எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு படிச்சிருக்கோம். கீவேர்ட்ஸ் ஆர் நாட் அலவுடுன்னு படிச்சிருக்கோம். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ தி சேம் திங் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ ஹியர் ஆல்சோ. ஓகே, திரும்ப சொல்கிறேன். an identifier must starts with an alphabet, that is A to Z or small letter A to Z or underscore. Next thing, identifiers may contain digits. Digits இருக்கலாம், but it should not start with digits. 1A இப்படி ஸ்டார்ட் ஆகலாமா? டெஃபினெட்லி நாட். இட் இஸ் ராங். 1Aன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடாது. என்ன பண்ணலாம்? A1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போது ஸ்டார்ட் ஆகும்போது ஆல்ஃபபெட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது டிஜிட்ஸாக இருக்குது. ஸோ இட் இஸ் அலவுடு, இட் இஸ் வேலிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எதில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது? 0 to 9 ஸ்டார்ட் ஆகக்கூடாது, விச் மீன்ஸ் நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஐடென்டிஃபையர்ஸ் மே கண்டைன் டிஜிட்ஸ் but must start with A to Z. The next thing, Python identifiers are case sensitive. What is meant by case sensitive? Upper case and lower case. Capital letter A1 அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் எல்லா இடத்துலையும் இந்த கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஒரு இடத்துல கேபிட்டல், ஒரு இடத்துல ஸ்மால்னு யூஸ் பண்ணால் இட் won't accept. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. they are case sensitive. upper case and lower case are distinct. Distinct means differs னு அர்த்தம். அப்பர் கேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்பர் கேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். லோயர் கேஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா
ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். The next thing, identifiers must not be a Python keyword. இதே நம்ம C++ல படிச்சிருக்கோம். Keywords are special words, they cannot be used as normal identifiers அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. Identifiers must not be a Python keyword. கீவேர்ட்ஸுக்குன்னு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும் இன்டர்பிரேட்டரில், அதை நாம் ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. Python does not allow punctuation character. இதை நம்ம C++ல எப்படி படிச்சிருக்கோம்? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் நாட் அலோடுன்னு படிச்சிருக்கோம். இங்கே இதை பங்க்சுவேஷன் கேரக்டர்னு சொல்கிறாங்க. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். Python does not allow punctuation characters such as percentage, dollar, @symbol, etc. which means no special characters are allowed except the underscore. இந்த அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணலாம், அதை தவிர வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. These are all the rules for identifiers. So first of all, what is an identifier? What is an identifier? An identifier is nothing but a name provided for variables, objects, functions, modules and also for classes. அப்படி நாம் கொடுக்கும்போது what are the points we have to keep in mind? It must start with an alphabet or underscore. It may contain digits, that is start பண்ணும்போது alphabetல ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி it will have digits and they are case sensitive. Identifiers must not be a Python keyword, that is keywords are not allowed, special characters are not allowed. Next thing, what are all the examples of valid identifiers? What is meant by valid? Valid means correct அப்படின்னு அர்த்தம். இப்போது sum, total marks or register number 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள் sum. இது valid ஏன்? because it starts with alphabet. Total marks valid, starts with alphabet and underscore மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதில் தான் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரிஜிஸ்டர் நம்பர், அடுத்து நம்பர் 1. இது இதில் கம்மா வரக்கூடாது, ஆக்சுவலாக பக்கத்தில் டைப் ஆகிருந்தது, நான் நெக்ஸ்ட் லைன் டைப் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். நம்பர் 1, இந்த 1ங்கிறது லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ஃபபெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். 12 இதில் ஸ்டார்ட் ஆகுது, நியூமரிக்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரூல்ஸ் பார்த்தோம், நியூமரிக்கில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஆல்ஃபபெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும் ஆர் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்தோம். ஸோ இட் இஸ் இன்வேலிட். நேம் டாலர், இட் இஸ் ஆல்சோ இன்வேலிட் பிகாஸ் நோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் அலௌடு. எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர், அதில் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. அடுத்தது டோட்டல் மார்க். இங்கே இருக்கிற டோட்டல் மார்க்கும் இங்கே இருக்கிற டோட்டல் மார்க்கும் வேறு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இங்கே ஐஃபன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐஃபன் இந்த சென்டராக இருக்கு இல்லையா, இது வந்து நாட் அலௌடு. அடுத்தது கண்டினியூ, இட் இஸ் நத்திங் பட் அ கீவேர்ட். ஸோ கீவேர்ட்ஸும் அலௌடு கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல்சோ an example for invalid identifiers. I hope you understand what is an identifier and what are all the rules for identifiers and what are all the examples for valid and invalid identifiers.